இப்ப நான் பேசலாமா? ஓகே. ஃப்ராய்ட் வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்சியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஜோக் சொல்லும் போது, ஒரு நகைச்சுவை சொல்லும் போது, அதை ரிசீவ் பண்றவங்க, அதை வாங்குறவங்க, சிரிக்கிறவங்க ஆள் மனத்துல இருந்தா சிரிக்கிறாங்க. They never react from their conscious. ஒரு ஜோக்கினுடைய இயல்பு. அன்னைக்கு மேடையில அதான் நடந்துச்சு. நான் வந்து அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் மன்னிப்பு கேட்கிறேன். நிறைய பேர் அவங்க 2 பேரையும் திட்டினாங்க. அதாவது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சிரிச்சதை விட மேல இருந்த எல்லாரும் கீழே இந்த பத்திரிகையாலும் விழுந்து சிரிச்சாங்க. அது அந்த அந்த வீடியோல இருக்கு, அதை நீங்க பார்க்கணும். ஒரு ஜோக்கா தான் நான் மீன் பண்ணேன். ஆக்சுவலா 2-3 வார்த்தைகள் மேல போயிடுச்சு. அது அப்படிதான் சில நேரங்கள்ல அது மனதுல இருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக். அது வந்து யாரையும் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை, ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும் எண்ணமே இருந்ததே இல்லை. என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டை போடும்போது, என்னை மோசமா பேசும்போதும், என்னை பத்தி அடுத்தவங்களுக்கு தப்பா பேசும்போதும், நான் ரொம்ப வெகுண்டு மேடையில பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகள் பேசுறேன். நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை. எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்துதான் சொன்னேன்.